ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது, பயங்கரமான எச்சரிக்கைகள் வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை மாதம் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கை வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் 7ஆம் தேதி தான் அந்த எச்சரிக்கையான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய மிக நீண்ட கிரகணமானது இந்த நாளில் தான் நடைபெற போகுது. கிரகணனா என்ன, வானத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த ஒரு அரிய நிகழ்வு தான் தற்போது நடைபெற போகுது. கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணத்தால் தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே ஏற்படும். ஸோ அது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண தாக்கத்தை ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரகணத்தினால தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ கிரகண தாக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிரகணம் நடக்க போகுது, கிரகணத்துடைய விளைவால் என்னென்ன சம்பவம்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணத்தை பற்றிய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. கிரகணங்கிறது அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணங்கள் நடக்கும். அதன்படி இது வரைக்கும் 2 கிரகணம் இந்த ஆண்டுக்கு நடைபெற்றுச்சு. இப்போ 3வது கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த கிரகணம் என்ன கிரகணம்னா 2வது சந்திர கிரகணமானது நடைபெறுது. இந்த சந்திர கிரகணம் எந்த ராசி நட்சத்திரத்தில் நடைபெறுது, எந்த டைமிங்கில் நடைபெறுது, இதனுடைய விளைவுகள் என்ன, இந்தியாவில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மற்ற விஷயங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி ஆகஸ்ட் முடிந்து இப்போ செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு. செப்டம்பர் மாதம் பிறந்த முதல் வாரத்திலேயே சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. ஆக்சுவலி கிரகநிலைகள் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தில் 5 ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:52 மணிக்கு நிறைவடைகிறது. பொதுவாக சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு 3-6 மணி நேரத்துக்கு முன்பாக வயிற்றை காய போடணும். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்காமல் காலையில் கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக சமைத்தது பின்னாடி தான் சாப்பிட்ணும். ஆக்சுவலி இது காலங்காலமாக ஃபாலோ பண்ணப்படுது. ராகுவும் சந்திரனும் இணைவதை தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும். இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக நிகழ்கிறது. ஆக்சுவலி ராகு கேது நிழல் கிரகங்களாக இருந்தாலும் விஷத்தன்மை அதிகம் கொண்ட கிரகங்கள். சாப்பிடக்கூடிய உணவை நஞ்சாக மாற்றுவதே இந்த கிரகங்கள் தான். அதனால தான் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்கிறது சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த கிரகணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நீங்கள் உணவில் தர்பை புல் போட்டு வைங்க, உணவு பொருட்களே போட்டு வைங்க. ஏன்னா அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் இந்த காலத்தில் சுப தெய்வங்களுக்கே பலம் இருக்காது. இதன் காரணமாக தான் கோயில் கற்ப கிரகங்களே பூட்டி வைக்கப்படும். அதனால தான் உணவுலையும் உணவு பொருட்களையும் தர்பை புல் போட்டு வைங்கிறத சொல்கிறேன். கும்ப ராசியில் கிரகணம் நிகழ்வதால் திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம், துலா, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 5 ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். புரட்டாதி, விஷாகம், புனர்பூசம், சதயம், உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள், அரசு பணிகளில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றிய நாடுகள் தலைவர்களுக்கு கூட கண்டை ஏற்படும். பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் உச்ச தலைவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாதிப்பு வரலாம். அதனோடு தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்கு.
கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விமானத்தில் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வருடம் கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு கிரகணத்திலிருந்து செயல்பட வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்கள் கடைபிடிக்கணும். உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து உச்சரிக்கணும். மேலும் குட்டி கலசத்தில் நெல் தர்பை 11 தட்சணையாக போட்டு சிவன் கோவிலில் அர்ச்சகருக்கு தானமாக செய்தால் பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காம நீங்க செய்திடுங்க. இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திருவாதுரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு இருக்குது. அதாவது நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியில் செவ்வாய், தகிரி வீரியஸ்தானத்தில் சூரிய புதன், சுகஸ்தானத்தில் சுக்கரன் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் இந்த கிரகணத்திலிருந்து உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலுமே தன்னம்பிக்கையோடு நிதானமாக விடாமுயற்சியோடு காரியங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மிதுன ராசினருக்கு நீங்கள் சொல்ல காப்பாற்ற வேண்டும் என நினைக்கணும். இந்த டைம் ராசிநாதன் புதன், தைரியதிபதி சூரியன் ஆகியோர் தைரியஸ்தானத்தில் இருந்து கிரகணம் நடைபெறுது. ஸோ எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தை ராகு அலங்கரிக்கிறாரு. நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் ராசிக்கு 3வது இடத்தை சனி பார்க்கிறாரு. திடீர் செலவு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்க வழிவகை இருக்குது. கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. உழைப்பு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி அங்கீகாரம் இல்லாத போகக்கூடிய இந்த டைம் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம மேலாக செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் குடும்பத்தில் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கூட கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இடைவேளைகள் குறையும். பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்தணும். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பெண்களுக்கு கூட எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பாராத செலவு உங்களுக்கு உண்டாகிறது காரிய வெற்றியை கிடைக்க செய்யும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் தடபுடலாகவே நடக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அதுவும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்தில் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மெயினாக நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடித்திங்கன்னா முடிக்க முடியும். பணவரவுங்கிறது தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். மாணவர்களுக்கு கூட கல்விக்கான பணிகள் தாமதம் உண்டாக செய்யும். உழைப்பானது அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு உழைப்புகள் அதிகரிக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகண டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.